த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது முழுமையாக வேதாகமத்தை ஒரு மாபெரும் வரலாறு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தமிழில் ஸ்டோரின்னு சொன்னால் நம்ம ஸ்டோரின்னா கதை அப்படின்னு வரும். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய ஜீவிய கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சரியான சொல்லப்போனால் இது என்ன சொல்லலாம், ஒரு மாபெரும் வரலாறு, கர்த்தர் செய்திருக்கக்கூடிய மாபெரும் வரலாறு. இது ஆதியாகமத்திற்கு 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்பதாகவே ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய வேதாகமம் முடிவதற்கு பின்பதாக தொடர்ந்து இருக்கும். இதிலே நாம் இருக்கிறோம். இந்த மாபெரும் வரலாறு நம்முடைய வரலாறு. இந்த குறிப்பாக இந்த வரலாறை நம்ம இந்த கொரோனா நாட்களில் படித்தோம். ஜூம்லேயும் சரி, மற்றபடி நம்முடைய சபைகள்லேயும் சரி, நிறைய கேள்விகளுக்கு பதில் இருந்தது. இதே போல் இன்னொரு நாட்டில், ஒரு போர் மிகுந்த ஒரு நாட்டில் அவங்க படிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிவிட்டது. நம்ம எப்படி வாழ்க்கையை குறித்து கண்ணோட்டமாக இருக்க வேண்டும், உலக கண்ணோட்டம் எப்படி இருக்கணும், அந்த வேர்ல்டு வியூ அப்படின்பாங்க, அதே எங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டுடுச்சு, ஒட்டு மொத்தமாக மாற்றிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், இதில் எல்லாமே சரியானபடி இயங்குகிறதா, இல்லை எல்லாம் ஏதாவது இயற்கையாக இயங்குகிறதா? ஏன்னா நிறைய தியாலஜியில் சொல்லுவாங்க. ஒரு தியாலஜி என்னென்னா, ஆண்டவர் படைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டார், இப்போ நேச்சர் தான் எல்லாத்தையும் லீட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. டெயிசம் அப்படின்னா ஆண்டவருக்கும் இப்போ உள்ளதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதே போல் அந்த கிரேக்க தத்துவர்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. யூ டோன்ட் பிரிங் காட் இன்சைட். நம்ம இந்தியாவில் ரொம்ப சாதாரணமாக போச்சு. ஏதாவது ஒன்றுனா இஸ் ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடுறாங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அநேக நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் காட் இஸ் இன் கண்ட்ரோல்.